வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத டெக்னிக்கல் முறைகளாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் நம்ம அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் வழக்கம் போலவே நம்ம கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி அளவில் $3,985 இப்போ ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட $4,000 தாண்டி ஒரு வேகம் எடுத்து மேலே சென்ற இந்த தங்க விலையானது இப்போ இன்றைக்கி சற்றே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நல்ல ஒரு ஏற்றத்தில் தான் நான் பார்த்தேன். இப்போ 11 மணி அளவில் ரொம்ப இறக்கத்துக்கு தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த உச்சம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா $4,059 வரைக்கும் போயிருக்கு. நம்ம ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்கிற இடம் $4,120 அப்படிங்கிறது. ஒரு படு வேகமாக ஏறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தங்கத்தினுடைய விலை எங்கே போய் தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படிங்கிறது நம்மளால் இப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாகிட்டையும் வரும்போது ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய நேரம் இது. ஏன்னா வேகம் அதிகமாகிட்டே போகும்போது நமக்கு அதற்கு ஏற்றாற் போல் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அலர்ட்டாகவே நம்ம இதில் பர்டிகுலராக நம்ம பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ 4,120 அப்படிங்கிறது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஆல்மோஸ்ட் 4,059 வரைக்கும் போயிருக்கு இந்த வாரத்தினுடைய உச்சம். இப்போ தற்சமயம் 3,988 அப்படிங்கிற லெவலில் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்குது. வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி அளவில் 3,880 அப்படிங்கிறது தான் கீழே ஒரு அருமையான சப்போர்ட்டாக இப்போ அது கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரம் அந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால அது ஒரு நல்ல சப்போர்ட்டாக மாறி இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 120 புள்ளிகள் நமக்கு மேலே இன்னும் இருக்குது. மேலே போக வேண்டிய டாலர் வேல்யூவில் நமக்கு இருக்குது. ஸோ அந்த வகையாக இது போகிறதுக்கான வாய்ப்புகள் மேலே எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் இன்றைக்கி 50.20 அப்படிங்கிற அந்த லெவலில் இப்போது ட்ரேடிங் போய்கிட்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே 45 கடக்கும்போது 48.20 50.20 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வாரம் அந்த 48.20 கடந்து 50.20 கடந்து மேலே போயிருக்கு. நேற்றும் போயிருக்கு, இன்றைக்கும் போயிருக்கு. ஆனால் 50.20க்கு மேலே இன்னும் க்ளோசிங் வைக்கலை. ஒருவேளை 50.20க்கு மேலே க்ளோசிங் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக 51.10 அப்படிங்கிறதும், அதற்கு அடுத்தபடியாக 51.80 அப்படிங்கிறதும், அதற்கு அடுத்தபடியாக 52.30 அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப க்ளோஸராக அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் இதில் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா இந்த 2 நாட்களும் அந்த 51.10ன்றதை நெருங்கி டச் பண்ணியிருக்காங்க. பட் இப்போவும் அந்த லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங்காக போகாமல் 50.20க்கு மேலே இன்னமும் க்ளோசிங் கொடுக்காமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி போச்சுன்னா அந்த 51.10 51.80 52.30 இதெல்லாம் பக்கத்தில் வருது. ஸோ அதை தாண்டி மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் சில்வர் வரக்கூடிய வாரத்தில் தருதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். கீழே 48.20 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக சில்வரில் மாறி இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் $59க்கும் கீழே ட்ரேடிங் போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் வலிமையாக இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 55 தான் அடுத்த சப்போர்ட். ஸோ 65 விட்டு ஒரு நல்ல ஒரு இறக்கத்தில் ஒரு டவுன் சைடுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறத, அதுவும் குறிப்பாக இன்றைக்கி நல்ல ஒரு இறக்கத்தோடு இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ தொடர்ந்து இதனுடைய இறக்கம் வரும்போது நமக்கு 55ன்ற சப்போர்ட்டை நோக்கி வரும். மேலே 65 அப்படிங்கிறது தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக க்ரூட் ஆயிலுக்கு இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாம். நிஃப்டி 25,285 முடிஞ்சிருக்கு. 25,395 தான் நம்முடைய ரெசிஸ்டன்ஸ். ஆல்மோஸ்ட் இந்த வாரத்தினுடைய உச்சம் 25,330 அப்படிங்கிறது தான் இன்றைக்கி போயிருக்கு. குறிப்பாக இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தாங்க. 100 புள்ளிகள் மேலே தான் இன்றைக்கி க்ளோசிங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸை நெருங்கி வந்திருக்காங்க. போன தடவை தொட்டு தாண்டி திரும்பி மறுநாளே இறங்கிடுச்சு. வேகமாக இறங்கி 24,610 மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்து இப்போ திரும்பி வந்திருக்கு. ஸோ இன்னொரு சொன்னோம்னா ஒரு 110 புள்ளிகள் கீழே இருக்குது. அடுத்து வரக்கூடிய திங்கட்கிழமை அதை உடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு அல்லது அந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 25,810 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும்.
ஸோ நமக்கு அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை வரக்கூடிய வாரத்தில் நிஃப்டி தருதா அப்படிங்கிறத பார்க்கணும். தீபாவளி நெருங்கி வருவதால் கொஞ்சம் பங்குச்சந்தையில் ஒரு பளிச் அப்படின்ற ஒரு வெளிச்சம் தெரிவதற்கு சில நாட்கள் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கங்க. இருந்தாலும் இடையில் வரக்கூடிய செய்திகள்லையும் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அடுத்து செக்டார்களை பார்க்கலாமா? செக்டார்களில் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்கறது பேங்க் நிஃப்டி 56,609 இந்த வாரம் முடிஞ்சிருக்கு. 56,320 தான் அதனுடைய பழைய ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இந்த வாரம் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா அதை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே தாண்டி இருந்தாலும் கடக்கிறதுக்கு இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடச்சிது. அருமையாக கடந்துட்டாங்க. இருந்தாலும் கிட்ட இப்போ நிறைய ரெசிஸ்டன்ஸ், அதுவும் குறிப்பாக இப்போ தான் நான் இந்த வாரம் தான் அதை மார்க் பண்ணேன். அதில் எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்க, ஏன்னா மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து மறுபடியும் டச் பண்ணி திரும்புறதுனால கொஞ்சம் கவனம் எடுத்து இந்த வாரம் நான் அதில் சேர்த்துருக்கேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,760 ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கொடுக்குது. அது இன்றைக்கி நீங்கள் மேக்ஸிமம் ஹை போனது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் போயிருக்கு, அந்த லெவலுக்கு தான் போயிருக்கு. ஸோ அதை கடந்து வரக்கூடிய வாரங்கள் கிராஸ் பண்ணி செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் அடுத்து 57,630 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வருது. ஸோ இதெல்லாம் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் தான் நமக்கு அங்கே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அந்த 57,630ங்கிறது இதற்கு முன்னாடி போன மேக்ஸிமம் உச்சம். ஸோ அதை கடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு தொடர்ந்து மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் இப்போது இடைப்பட்ட லெவலில் கொடுத்துருக்கேன். கீழே 56,320 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இந்த வாரம் பேங்க் நிஃப்டிக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி 26,842 க்ளோசிங். இந்த வாரம் பூராவுமே 26,580 கடந்து ஒரு நிறுத்தத்தை கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. 5 நாளுமே அதற்கு மேலேயே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கூட அந்த 26,580 அழகாக கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ தொடர்ந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அடுத்தபடியாக 27,570 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை நாடி செல்லக்கூடிய வாய்ப்பு ஃபின் நிஃப்டிக்கு இருக்கான்றதை வரக்கூடிய வாரம் தொடர்ந்து பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய நல்ல ஒரு சப்போர்ட்டாக 26,580 மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி 35,609 க்ளோசிங். 35,400 இந்த வாரம் மீண்டும் கடந்து மேலே வந்து நிற்க ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு பாட்டம் போய் திரும்பி வந்திருக்காங்க. க்ளோசிங்கும் அந்த 35,400க்கு மேலே கொடுத்துருக்கிறதுனால தொடர்ந்து மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 37,065 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வருது. கீழே இப்போ 35,400 ஒரு நியர்பை சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை உடைக்காத வரைக்கும் நமக்கு தொடர்ந்து மேல் நோக்கி ஐடி செக்டார் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. இந்த சப்போர்ட் உடைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். அதாவது ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் மேலே போயிடல, நமக்கு 400க்கும் 600க்கும் ஒரு 200 புள்ளிகள் தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வாரமும் அதற்கு மேலே க்ளோசிங் வைக்கும்போது ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஐடி செக்டாரில் இருக்குங்கிறதையும் கவனத்தில் வச்சுங்க. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி பார்மா 22,218 க்ளோசிங். 21,950 அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டை இப்போ பிடிச்சிருக்கு. அது ரெசிஸ்டன்ஸாக இருந்ததை தாண்டி இன்றைக்கி குறிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து அதை தாண்டி ஒரு க்ளோசிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரத்தினுடைய இந்த ஏற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து 22,695 நோக்கி மறுபடியும் நிஃப்டி பார்மாவை கொண்டு செல்லுதா அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி அப்படிங்கிறத வரக்கூடிய வாரம் பார்க்கணும். 21,950 ஒரு நல்ல சப்போர்ட்டாக நிஃப்டி பார்மாவுக்கு இந்த வாரம் சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அந்த பர்டிகுலர் லெவல்ஸுக்கு போகிறதுக்கு சான்சஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 54,966 க்ளோசிங். ஒரு பெரிய மாற்றம் கிடைக்காம தான் இருக்குது. 54,200க்கும் 55,700க்கும் உட்பட்டு கடந்த வாரம் போலவே இந்த வாரமும் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்றார் போல் இதில் ஒன்றும் பெரிய அப்சைட்ஸ் ஒன்றும் வரலை. இருந்தாலும் இந்த 2 லெவல் தான் இப்போதைக்கு இதனுடைய முக்கியமான இடமா இருக்குது. கீழே 54,200 உடைக்காத வரைக்கும் நமக்கு கீழே ஒரு நல்ல சப்போர்ட்டாக 54,200ன்றது இருக்குது. மேலே 55,700 கிடக்காத வரைக்கும் மேலேயும் பெருசாக போகிறதுக்கான வாய்ப்பு எஃப்எம்சிஜியில் இல்லை தற்சமயம் அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொண்டுக்குங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 26,721 க்ளோசிங். இந்த வாரம் நல்லா இறங்கி கீழே வந்திருந்தாலும் 26,400 சப்போர்ட் எடுத்து திருப்பி நிறுத்தியிருக்காங்க. ஸோ வியாழக்கிழமை அந்த சப்போர்ட்டை நல்லா கரெக்டாக பிடிச்சிருக்கு. ஸோ அதற்கு மேலே வெள்ளிக்கிழமை 26,721 முடிச்சிருக்காங்க. மேலே ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா 26,940, 27,270,
ஏற்கனவே சென்ற இடமா இருக்கக்கூடிய அந்த 2 ரெசிஸ்டன்ஸும் இதற்கு இப்போ மிகப்பெரிய ஒரு இடையாக இருக்குது. அது கிடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது மீண்டும் மேலோங்கி வேகமாக செல்கிறதுக்கான வாய்ப்பு நிஃப்டி ஆட்டோவில் இருக்கும். கீழே 26,400 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டும், அதற்கு கீழே 26,040 மிக முக்கியமான சப்போர்ட்டாக இப்போ ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு நிஃப்டி ஆட்டோவுக்குங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 896 முடிச்சிருக்காங்க. ஒரு 900 தான் இன்றைக்கி போன மேக்ஸிமம். ஸோ 925 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை இன்னும் கடக்கலை, 860ங்கிற சப்போர்ட்டையும் உடைக்கலை. இதுக்கு உட்பட்டே தான் பல வாரங்களாக இருந்துக்கிட்டு இருக்குது, கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்துலேருந்து செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதங்களும். ஸோ இதில் எதை உடைக்குதோ அந்த பக்கம் ஒரு வேகமான ஏற்றமோ இறக்கமோ இருக்கும் அப்படிங்கிறது நிஃப்டி ரியாலிட்டியை பொறுத்தளவில் இருக்குது. ஸோ மாற்றங்கள் பெருசாக இல்லாமல் இருக்கிறதுனால இந்த இடங்களை உடைக்கிற வரைக்கும் நமக்கு பெருசாக ரியாலிட்டியில் மூவ்மெண்ட் இல்லைங்கிறத மனதில் வச்சுங்க. தொடர்ந்து என்ன செய்யுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் 10,261 க்ளோசிங், 9,805 கடந்து படிப்படியாக ஏறி கிட்டத்தட்ட நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸான 10,420 நெருங்கி வந்துட்டாங்க. இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட அந்த 10,357 வரைக்கும் போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதை தொட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ், இது புதிய உச்சத்தை நோக்கி தாண்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இருக்கிறது 10,920 அப்படிங்கிறது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நமக்கு நிஃப்டி மெட்டலில் இருக்குது. 420 கடக்கும்போது 920, 10,920 தான் நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதை மனதில் வச்சுங்க. கீழே நல்ல பேஸ் சப்போர்ட்டாக இப்போது 9,805 ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது மெட்டலை பொறுத்தளவில் அப்படின்றத மனதில் வச்சுங்க. அடுத்து நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11,467 முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் முடிஞ்சிருக்கு. இந்த வாரம் பூராவுமே அதை தான் சுற்றி ஏற்றமும் இறக்கமாகவே இருந்துகிட்ருக்கு. 11,480ன்ற அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை கொஞ்சம் கிளிப் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி அடுத்து ஒரு க்ளோசிங் வரும்போது நமக்கு 12,000 அப்படிங்கிறது அடுத்தபடியாக வரும். அப்படியான சந்தர்ப்பங்களை தாண்டி வேகமாக மேலே நல்ல ஒரு வால்யூமோடு ஏறும்போது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். மீண்டும் 10,700 நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளாக கூட மாறிடலாம், சிச்சுவேஷனுக்கு பொறுத்த மாதிரி அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் இந்த வாரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து 25,285 முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு சற்றே ஒரு 100 புள்ளிகள் நெருக்கத்தில் நமக்கு கீழே இருக்குது. அதை கடந்துருச்சு அப்படின்னா அடுத்து ஒரு 400 புள்ளிகள் நமக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கிறதுக்கு மேல் நோக்கி வேகமாக சென்றால் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. சமீபமாக நமக்கு தீபாவளி நெருங்கி வருவதனால பொதுவாகவே தீபாவளி நெருக்கம் வரும்போது பங்குச்சந்தை நல்ல ஒரு உச்சத்தில் வச்சு நிறுத்துறது தான் வழக்கம். இந்த வருஷமும் அப்படியான ஒரு சூழ்நிலை, எந்த விதமான நெகட்டிவ் ஃபேக்டர்ஸும் இடையில் நடக்காத போது நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. இருந்தாலும் எப்போவும் நம்ம சேஃப்கார்டாக ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் நமக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆசை வார்த்தைகள் கிடையாது, ஏற்கனவே நடந்த சில ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம கொடுக்குற விஷயங்கள். இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் அதுதான் இந்த வருஷமும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான கட்டாயங்களும் கிடையாது. இருந்தாலும் பார்த்துக்கணும், அதுக்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய ஒவ்வொரு பொசிஷன்ஸும் எடுக்கிறத ஜாக்கிரதையாக எடுத்து செய்யணும். ஸ்டாக்ஸ்லேயும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்டு சப்போர்ட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தாண்டினா மட்டும் வாங்குங்க. ரெசிஸ்டன்ஸை தாண்டினா வாங்குங்க. இல்லை சப்போர்ட்டில் நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பி நின்றுருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு செயல் தெரிந்தால் மட்டும் பை பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.